இங்கே இந்த லேடி அம்மியில் சட்னி அரைச்சிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணிலே சட்னி பட்ட உடனே எரிச்சலில் அவங்க புருஷனை திட்டுறாங்க. மிக்சி வாங்கிட்டாங்கன்னா கேட்குறீங்களான்னு உடனே அவரும் கண்டுக்காமல் அவங்க குழந்தைய கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. அவங்களும் கோச்சிக்கிட்டே கூட வராங்க. இவர் ஒரு இடத்துல செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு. இந்த லேடியோ ஒரு வீட்டில் வேலைக்காரமாவோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க லேப்டாப் வாங்கி தரதை பார்த்த உடனே இந்த வேலைக்காரமாக சந்தோஷப்படுறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் பார்த்தீங்களா நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி தராங்க, எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லைன்னு அவங்களும் சிரிச்சுட்டு போகிறாங்க. இவங்க புருஷனும் இந்த வேலைக்காரமாக்கு எதுவுமே வாங்கி தர முடியலன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. இந்த ஓனர் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறதை இந்த வேலைக்காரமாக பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்டால், எனக்கு எல்லா பொருளும் வாங்கி தராங்க, ஆனால் கூட யார் இருக்கா, என் புருஷன் இல்லை, என் குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா, குடும்பத்தோடு இருக்கிறது தான் சந்தோஷம்னு சொல்கிறாங்க. இவங்களும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க புருஷன் வந்துடுறாரு. அவர் பக்கத்தில் சொல்கிறாரு, நான் மன்னிச்சிரு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ண மிக்சி வாங்குறதுக்கு, என்னால் முடியல அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் உங்களுக்கு அம்மியிலே அரைச்சி தரேன், நீங்கள்லாம் கூட இருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும்னு சொல்கிறாங்க. இவங்க வெளியே பார்த்தா அவங்க புருஷன் கையில் மிக்சியோடு நிற்கிறாரு. நீ கேட்டால் உலகத்தையே வாங்கி தருவேன், இது கேவல மிக்சி தானே. இவங்களும் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க.